வணக்கம் folks, வெல்கம் டு கப் ஆஃப் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கப் ஆஃப் சயின்ஸ் ரொம்ப 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 சுவையாக இருக்க போகுது. டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், சாக்லேட் பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு இந்த கப் ஆஃப் சயின்ஸில் நிறைய கேள்வி மற்றும் அதற்கான விடையும் கிடைக்கும். முதல் கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எது? 5 ஸ்டார், ஜெம்ஸ், மில்கி பார், டைரி மில்க், கிட்கேட், பாவன், ஸ்னிக்கர்ஸ், எனக்கு பிடிச்ச ஃபெரோ ரோஷர், கேலக்ஸி மஞ்ச். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் கேள்விக்கான பதிலில் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் எங்கேருந்து வருது? இதுக்கு எல்லாரும் கொக்கோவான்னு சொல்வீங்க. ஆனால் அந்த கொக்கோவா எங்கேருந்து வருது? கக்காவோ பீன்ஸ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு புதுசாகவும் இருக்கும். இந்த கக்காவோ பீன்ஸ் தான் சாக்லேட்டுக்கு மூலப்பொருளாக ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கக்காவோ பீன்ஸை ப்ராசஸ் பண்ணால் அதை கொக்கோவான்னு சொல்லுவோம். சரி, இந்த கக்காவோ பீன்ஸ் எங்கேருந்து வருது? மரமா இல்லை செடியா? ஆமாம், மரம் தான். கக்காவோ பீன்ஸ் கக்காவோ மரத்தில் இருந்து தான் வருது. இந்த கக்காவோ மரத்தோட சயின்டிஃபிக் நேம் தியோப்ரோமா கக்காவோ. சாதாரணமாக சாக்லேட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்குறீங்களா? சொல்கிறோம். நம்ம தினசரி வாழ்க்கையில் சாக்லேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், அதை சாப்பிடவும் செய்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு 2 குட்டி கப் ஆஃப் சயின்ஸை ஷேர் பண்ண போகிறோம். முதலாவதா, சாக்லேட் சாப்பிட்டா கேவிட்டிஸ் வருமா? வரும். ஆனால் அது சாக்லேட்ஸ்னால இல்லை, சாக்லேட்ஸில் இருக்க சர்க்கரைனால. இயல்பாகவே நம்ம வாய்ப்பகுதியில் பாக்டீரியா இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டெப்டோகாக்கஸ் நியூட்டன்ஸ். இந்த பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற உணவு மற்றும் உமிழ்நீரோட சேர்ந்து பிளேக்காக உருவாகும். அதாவது நம்ம பற்களில் மென்மையான ஒரு தின் ஃபிலிமாக உருவாக்கும். இந்த பிளேக்கில் இருக்க பாக்டீரியா நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது அதில் இருக்க சர்க்கரையை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆசிட் தான் நம்ம பற்களோட வலுவான ஸ்ட்ரக்சரை மென்மையாக்கி டீமினரலைஸும் பண்ணும். மேலும் இதுதான் நம்ம பற்களில் விழுற ஓட்டைக்கும் காரணம். 2வது, டார்க் சாக்லேட் சாப்பிட்டா மைண்ட் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது ஏன்? இதுக்கான விடையையும் சொல்கிறோம். டார்க் சாக்லேட்டில் கொக்கோவா அதிகமாக இருக்கும் மற்றும் கொக்கோவா நம்ம உடலில் எண்டோஃபின்ஸ்ன்ற ஒரு கெமிக்கலை கொஞ்சம் அதிகமாகவே ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த எண்டோஃபின்ஸ் தான் நம்ம பிரெயின் ரிசப்டரில் போய் பைண்ட் ஆகி மகிழ்ச்சியான உணர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டில் ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ ஆசிட் இருக்குது. இந்த அமினோ ஆசிட் நம்ம பிரெயினில் செரட்டோன் என்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த ஹார்மோனும் நமக்கு ஹாப்பியான ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த கப் ஆஃப் சயின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய கப் ஆஃப் சயின்ஸ் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாவ் அ கப் ஆஃப் சயின்ஸ் டு சார்ஜ் யுவர் பிரெயின்.